இந்த தனி கட்சி தொடங்கினாருன்னா நடுவில் ஒரு சர்ச்சை. ஆமா ஆமா, இணையம் முழுக்க அதுதானே அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. அது உண்மையான பிளான் தான், அப்படிதான் இருந்தாங்க. அதுக்கு ஐடியா கொடுத்ததே வந்து அவங்க மனைவி தான். ஆக்சுவலா நீங்க வெளியில நினைக்கிறீங்கல்ல அண்ணாமலை புத்திசாலி, இந்த ஸ்ட்ரைக் ரேட் அடிக்கிறாரு, இந்த கரப்ஷனை பத்தி பேசுறாரு, பிரஸ் மீட்ல பேசுறாரு, ஒரு விஷயத்தை எப்படி த்ரோ பண்றாருன்னு நினைக்கிறோம்ல, இது எல்லாமே அவங்க ஒய்ஃப் தான். ஓ, அவங்க வந்து ஐடி கம்பெனி வச்சிருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு 15-20 செக்ரட்டரிஸ் தனியாக வச்சிருக்காங்க. ஷீல் பி ஆல்வேஸ் அப்டேட்டட் வித் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். செக்ரட்டரிஸ் வச்சிருக்காங்க. ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவங்களுக்கு பாஸ் 4 கம்பெனியோட பாஸ். அவங்க கம்பெனியே அவங்க பேரில் தான் இருக்குது. இந்த 20 பேரும் எதுக்குன்னா அந்த பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் பண்ணுறப்ப இவங்க தான் அந்த டிராஃப்ட் பண்ணி என்ன ஐடியா எப்படி இதை கோத்ரூ பண்ணணும்னு இவர்கிட்ட சொல்கிறதே. ஓ, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் மவுத் பீஸ் தான் இவர், பிரெயின் அங்கே அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க மனைவி நாளைக்கு நம்ம தானே இந்த கட்சியை தூக்கி வளர்த்தது, நம்ம இவ்வளோ தூரம் வளர்த்தோம், நம்மளுக்கு மரியாதை இல்லை. 234 தொகுதிக்கு நீங்கள் நடந்து போகிறப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, மக்கள் நாளைக்கு எவ்வளோ தனிப்பட்ட முறையில் பிஜேபிக்காக உங்களை வரவேற்கல, அண்ணாமலைங்கிறதுக்காக தானே வரவேற்றான். அப்போ இதை நம்ம தனியாக நம்ம உருவாக்கி தான் இன்றைக்கி நமக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருந்திருக்கும்ல, அதனால் நம்மகிட்ட தான் காசு இருக்குல்ல, வா தனி கட்சி ஆரம்பிக்கலாங்கிறாங்க. இவர் தடவை டெல்லியில் போய் சொல்லிட்டு வராரு, அவங்க ஏதோ கோவத்தில் இருக்கான் பதவியிலேருந்து எடுத்தனால அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேம்பர் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. 2வது தடவை திரும்பி பேசுகிறாரு, திரும்பி அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுறாங்க. 3வது தடவை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறோங்கிறாங்க. ஐபி ரிப்போர்ட் போகுது பிரைம் மினிஸ்டருக்கு. ஒருவேளை அண்ணாமலை கட்சி தொடங்கினால் தமிழ்நாடு பிஜேபியை விட அண்ணாமலையின் அரசியல் கட்சி வந்து அதிகமான வளர்ச்சியில் இருக்குது அப்படின்னோன்னா மோடி உடனே அமித்ஷாட்ட என்ன ஆனாலும் சரி அவன் கட்சியை விட்டு வெளில போகக்கூடாது, கட்சியும் ஆரம்பிக்கக்கூடாதுன்ட்டார். அப்போ இவர் அடுத்த ட்ராக் எடுக்கிறப்ப இல்லை செய்யக்கூடாது அப்படிங்கிறப்ப சரி என்ன முதல்ல போட்டு வாங்குறாங்க, என்ன தான் சரி செய்யலான் இருக்க, என்ன மாதிரி ஐடியாலஜி, என்ன ட்ராக்ல யோசிக்கிற, எப்படி போகிறன்னப்ப நீ அலைன்ஸ் வந்தாவனே என் கூட 26ல் நீ தனியாக ஆரம்பிச்சுக்க, ஆனால் நீ பிஜேபியோட அலைன்ஸில் இருக்கணுங்கிறப்ப இல்லை நான் ஃபஸ்ட் எலெக்ஷனை அலைன்ஸ் வச்சா என் ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண முடியாது, ஆனால் நான் ஃபஸ்ட் எலெக்ஷன் தனித்து நிற்கிறேன், நான் 29ல் அலைன்ஸுக்கு வரேன். இவர் டேக்கா காட்ட பார்க்குறாரு. அவங்க உனக்கு அப்பன்னா நானுங்கிற மாதிரி. இல்லை அது செட் ஆகாது, அப்போ நீ ஒன்று செய்ய, இப்போ நீ இந்த கட்சியிலேருந்து இந்த வேலையை பாரு, 29க்கு முன்னாடி நீ கட்சி ஆரம்பி, அப்போ பார்த்துக்கலாம்